அன்பு நேயர்களுக்கு என் இனிய கனிவான வணக்கங்கள். நம்முடைய இந்த விசேஷமான வீடியோ பதிவிற்குள்ள முழுமையாகச் செல்வதற்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் அந்த முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு அப்புறமா வீடியோக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுசா நம்புங்க. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க. சொல்லப்போனா தன்னோட நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட இவங்க ஒரு நிமிஷம் தயங்க மாட்டாங்க. தாயைப் போல ஒரு அன்பான மென்மையான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் இதெல்லாம் நம்மால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்த கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்தில பிரம்மாண்டமான வெற்றி அடையக்கூடியவங்க தான் நம்ம கும்பராசிக்காரங்க. இவங்க எப்பவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கும்பராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே, எங்கள பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு வேதனையோட யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளே நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கும்பராசிக்காரர்களே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான துன்பமான நிலைமையெல்லாம் இனிமே கானல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய கஷ்ட காலம் முடிஞ்சு உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்கள வேண்டாம்னு சொல்லி உங்கள உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பதந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி உங்க வீட்டுக்கே வரப்போறாங்க. திருமணமாகாத கன்னிப் பெண்களுக்கு, காளைகளுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கேட்ட சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் விமரிசையா திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா கோர்ட் கேஸ்னு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து இதோ உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. நம்ம கும்பராசிக்காரங்க எப்பவுமே ஒரு லாபகரமான சிந்தனை உடையவங்க, ரொம்ப புத்திசாலிகள், திறமைசாலிங்க. காலச்சக்கரத்தோட 11வது ராசியா இருக்கறதுனால இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை நோக்கியே இருக்கும். இப்போ நடக்கப் போற அந்த சுக்கிர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாய் ஒரு திருப்புமுனையா இருக்கப் போகுதுங்க. ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் ஒன்னா சேர்றதுனால உங்களுக்கு ஒரு ராஜயோகம் உண்டாகுதுங்க. உங்க ஜாதகத்துல ராகு பகவான் மட்டும் நல்ல இடத்துல பலமா இருந்தார்னா உங்க தலை எழுத்தே அப்படியே மாறப்போகுது பாருங்க. சுக்கிர புத்தி, ராகு தோஷம் இதெல்லாம் வந்தா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய யோகம் பிறக்கும். கும்பராசிக்காரங்க இந்த 7.5 சனிய நினைச்சு இனி பயப்படவே தேவையில்லைங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி பகவான் கெட்டுப் போயிருந்தாதான் வருமானத்துல தடைகள், சொத்து பிரச்சனை, கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, வேலை மற்றும் தொழில்ல குழப்பங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா சனி பகவான் இப்போ வக்கிர நிவர்த்தி அடைஞ்சிருக்கறதுனால இனிமே உங்களுக்கு மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா நல்லது மட்டும்தான் நடக்கும். இருந்தாலும் உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் மற்றும் ராகுவோட நிலைமைய ஒரு முறை சரிபார்த்துக்கோங்க. வெளிநாட்டில வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அங்கேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு தேடி வரும். ராகுவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ் அன்பர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்க மனைவிக்கோ இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கோ கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியல் மற்றும் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. வர்ற மார்ச் மாசத்துல உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் வந்தாலும் அத துணிஞ்சு நீங்க ஏத்துக்கணும்.
அப்போதாங்க நீங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக முடியும். பிப்ரவரி மாசம் கடைசிக்குள்ளேயே நிறைய பேருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கைகூடி வரும். பேங்க்ல லோன் கேட்டீங்கன்னா அது சுலபமா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆனா புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க நண்பர்கள் மற்றும் பிசினஸ் பார்ட்னர்கள் கிட்ட பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மொத்தத்துல உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே இனி இடமே கிடையாது. பெண்களுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. லாட்டரி யோகம் கூட ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. விசா பிரச்சனைகள், வேலை தடைகள் எல்லாம் நீங்கி வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தைரியமா இருங்க. உங்க கர்மாவ நிச்சயமா உங்களால வெல்ல முடியுங்க. குறிப்பா ஐடி ஃபீல்ட், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், கெமிக்கல் ஃபீல்ட் போன்ற துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பொற்காலமா இது இருக்க போகுது. டீச்சரா வேலை பார்க்கறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த காலம். ராகுவும் சுக்கிரனும் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்காங்களான்னு மட்டும் ஒரு முறை பாத்துக்கோங்க. அவங்க மட்டும் நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில பல மடங்கு நன்மைகள் தேடி வரும். உங்க எண்ணம் எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கை அமையும். அடுத்ததா நம்ம கும்ப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாசம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விவரமா பார்க்கலாங்க. முதலாவதா அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க ரொம்ப தைரியசாலிங்க. நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல நிறைய சுபகாரியங்கள் நடக்க போகுது. வேலை, தொழில், படிப்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதுசா வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. திருமணத்தடை நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து சொத்து கைக்கு வரும். உங்க குடும்பத்துல வரிசையா விசேஷங்கள் நடக்கும். உங்க மனக்கவலைகள் எல்லாம் காணல் நீரா மறைஞ்சு போகும். அடுத்ததா சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க ரொம்ப கற்பனை திறன் மிக்கவங்க. உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா அமைய போகுது. காதல் திருமணம் இல்லனா ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. உங்க நீண்ட கால ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த மாசம் நிறைவேறும். படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை கிடைக்கப் போகுது. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிறையும். பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவங்க. உங்க வேலையில இதுநாள் வரைக்கும் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது. வெளிநாட்டு பயணங்கள் ரொம்ப சிறப்பா அமையும். கடன் தொல்லை, எதிரி தொல்லை இனி இருக்காதுங்க. சுக்கிர பகவானோட பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். திருமணம், குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து என எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும். நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் கூட ஏதோ இந்த பூமியில பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும், கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஒரு துன்பமான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டாந்துட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. நிச்சயமா அந்த சூழ்நிலை மாறப்போகுது. எங்க அப்பா அம்மா எங்கள கடன் வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி பார்த்தப்ப என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. குடும்ப கஷ்டத்துக்காக வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் வாங்குற சம்பளம் எங்க அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட பத்தல. என் வாழ்க்கையே இப்படி போயிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? நான் படிச்ச படிப்புக்கு ஒரு மரியாதையே இல்லையே அப்படின்னு மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க இல்லையா? உங்க கவலைக்கெல்லாம் இதோ தீர்வு வந்தாச்சுங்க. உங்க தகுதிக்கு ஏத்த வேலை நல்ல சம்பளத்தோட உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கிடைக்க போகுது. இனி நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழப் போறீங்க. ராகு மற்றும் சுக்கிரனோட சேர்க்கையால உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு வசீகரம் உண்டாகப் போகுது. மத்தவங்கள ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாகும். ஆடம்பர வாழ்க்கை மேல ஒரு ஆர்வம் பிறக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்க திறமை வெளியுலகுக்கு தெரிய வரும். சோசியல் மீடியாவுல உங்க புகழ் பரவும். உங்க பேச்சுத்திறன் அதிகமாகி
சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உங்களுக்கு இப்போ இருக்குங்க. இணையம் மூலமா, அதாவது ஆன்லைன் மூலமா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். உங்க உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி பெயரும் புகழும் கிடைக்கப் போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க 4 பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா இனிமே நீங்க 4 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த செல்வாக்கான வாழ்க்கைய வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வையற்ற குழந்தைகளுக்கு, அதாவது கண் தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. உதவி செய்யணும்னா லட்சக்கணக்குல செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களால முடிஞ்சா ஒரு பேனா வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க. மனசார அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறையும். உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.